பூவு 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 பூவே பூவே மல்லிப்பூ குண்டு மல்லி சாதி மல்லி. யா பூக்கார தாத்தா உங்களை எம்பிட்டு நேரம் பூவு பூவு பூன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது காது கேட்காம நீங்க அந்த சைடே போய்கிட்டு இருக்கீங்க. ஓ கூப்பியாமா, எனக்கு ஒத்த காது கேட்காதுமா. ஒரு மலை மல்லிகை பூவு எம்புட்டு? ஒரு மலை மல்லிகை பூவு 100 ரூபாமா. 100 ரூபாயா? என்ன இம்புட்டு விலை சொல்றீங்க? கடத்தலுக்குள்ள எல்லாம் ஒரு மலை மல்லிகை பூவு 50 ரூபாய்க்கு தானே குடுக்குறாங்க. ஏம்மா அது சாதா மல்லியா இருக்குமா? நான் வச்சிருக்கிறது மதுரை மல்லி குண்டு மல்லிமா. பாருங்கயா, எல்லா ஊர்லயுமே மதுரை மல்லி கிடைக்கதேயும் செய்யுது. என்னமோ நீங்க மட்டுமே அதிசயமா கொண்டு வந்து விக்கிற மாதிரி சொல்லுவீங்க. குறைச்சு போட்டு கொடுங்கய்யா. முடியாது முடியாதுமா, நானே ரேட்டு கம்மியா சேமித்துக்கிட்டு இருக்கேன். இதுவே நீ வெளியில போய் வாங்கி பாருமா. மார்க்கெட்ல எல்லாம் 1 கிலோ பூவு 200 ரூபா 300 ரூபா சொல்லுவாங்க. ஐயா, வெளியில எப்பயுமே அதிகமாட்டே ரேட்டு சொல்லுவாங்க. நீங்க என்னமோ மூணாவது மனுஷன்ட்ட பேச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எப்பயும் வாடிக்கையா குடுக்கறவங்க தானே, கொஞ்சம் குறைச்சு போட்டு கொடுங்கய்யா. நாங்க 3 பேருமே மல்லிகைப்பூ வாங்கணும். அக்கா எனக்கு மல்லிகை பூனா வேணாக்கா. எதுக்கு? நான்லாம் மாடர்ன் கேள். சும்மா இருட்டி, மாடல் கேளு. அப்படி சொன்னாத்தே இவர் குறைச்சு போட்டு தருவாரு. என்னையா சொல்லுங்க. 3 பேருமே வாங்கிக்கிறீங்களா? அப்பனா ஆளுக்கு 2 முழம் வாங்கிக்கங்கம்மா, குறைச்சு போட்டாவே. 2 முழமா? 2 முழம்னா 200 ரூபாயில சொல்லுவீங்க. 200 ரூபாய்க்கு பூ வாங்கி நாங்க என்ன செய்யறது? நாங்க என்ன பூக்கடையா வைக்க போறோம்? ஏம்மா 2 முழம் 150 ரூபாய்னு தாரேம்மா, வாங்கிக்கிறங்க. 2 முழம் 50 ரூபாய்னா தாங்க வாங்கிக்கிறோம். ஏம்மா நான் என்ன ஓசையில இந்த கூடைய பூரா உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், வாங்கி நல்லா கட்டி வச்சுக்குங்கம்மா. மதுரை மல்லி 1 கிலோ 1000 2000 வித்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த கிராமத்துக்காக 100 200 கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்க 50 ரூபாய்க்கு கேட்கறாங்க. 50 ரூபாய்க்கு. ஏம்மா நீங்க பூவே வாங்க வேணாமா? நான் போய் பக்கத்து தெருவுல வித்துக்கிறேன். நீ யாரும் பக்கத்து தெருவுல போய் இந்த பூவை விற்க போனா எல்லா பூவும் வித்துருக்கும். இந்த சாவுகிராக்கிட்ட வந்து ஒரு பூ இன்னும் விற்க காணாம். ஏம்மா தள்ளுமா, நான் அங்கிட்டு போறேன். யோ, யார பாத்தியா சாவு கரைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எங்களை மீறி இந்த சைடு நீ போயிருவியா? உள்ளூர் கரவுகளுக்கு பூ கொடுக்காம நீ பக்கத்து தெருவுக்கு போயிருவியாம்ல? போயிரு பாத்துருவோம். ஏம்மா என்னம்மா ரவுடித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நியாயமா நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், வேணும்னா வாங்குங்க, இல்லைன்னா தள்ளுங்கம்மா. ஒரு முழம் மல்லிகை பூ கொடுங்க. ஏம்மா 1 முழம் மல்லிகை பூ 100 ரூபாய் தாமா. கட் அண்ட் ரைட்டா இதான் ரேட்டு. வாங்குறியா என்ன? சரி கொடுங்க. நாளைக்கு வேற வெள்ளிக்கிழமையா இருக்கு. சாமி படத்துக்கு போட்டுட்டு தலைக்கலாம் வைக்கணும்ல. கொடுங்க. நம்மள மாதிரி ஏழை மக்கள்கிட்ட பேரம் பேசுறது. இதுவே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா சொன்ன ரேட்டுக்கே வாங்கிட்டு வருவாங்க. ஏன் அங்க போய் விலையை குறைச்சு கேட்க வேண்டியதானே? மூஞ்சி மேலேயே குத்துவாங்க. தெருவுல வந்து வியாபாரம் பண்ற என்ன மாதிரி வியாபாரிகளை பார்த்தா இவங்களுக்கு இலக்கார மாட்டேன்னு தெரியுது. இந்த மாதிரி ஏழை மக்கள்கிட்ட பேரம் பேசுற மக்கள் இருக்கிற வரைக்கும் நாடு முன்னேறவே முன்னேறாது. இந்தாமா. ஏமா உங்களுக்கு பூ வேணுமாமா? நீங்க இம்பிட்டு பேசின பின்னாடி நாங்க பூ வாங்கினா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதெல்லாம் வேணாம். நாங்க மார்க்கெட்டு போய் வாங்கிக்கிறோம். நீங்க இம்புட்டு கிளி கிழிச்சிட்டு எங்ககிட்ட பூ வைக்கணுமா? நாங்க வாங்கி தலையில வைக்கணுமாக்கு? வேணாம். நாங்க மார்க்கெட்லயே போய் வாங்கிக்கிறோம். போனா போய் மார்க்கெட்ல போய் பூவை வாங்கி தலையில வை. அங்க 1000 ரூபாய் சொல்லுவாங்க. இங்க பாரியா, 2000 சொன்னாலும் பரவாயில்லையா? உனக்காகவே வீம்புக்குன்னு வாங்கி நான் தலையில வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு போறேன்னா இல்லையான்னு பாரு. யோ பூக்காரே, இந்த கூடையில உள்ள பூ அம்புட்டியா? இந்த கூடையோட சேர்த்து 5000 வரியா? சரி, அந்த கூடையோட பூவை தாயா. இந்த கூடையோட பூவை தரவா? இந்த வாங்கிக்கீங்க, மொத்தமா வாங்கிக்கீங்க. இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சேனே தெரியல. அதிர்ஷ்டம் பொங்குது. பூக்காரே 5000 ரூபாய். சரி மகராசா, நீங்க நல்லா இருக்கணும். ஐயா, இம்புட்டு பூவையும் நீங்க எதுக்கு வாங்கிட்டு போறீங்க? அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா, எங்க சொந்தக்கார தாத்தா ஒண்ணு செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு தான் இந்த பூவை வாங்கிட்டு போறேம்மா. ஏய் அப்பா, 5000க்கு பூவை வாங்கி கிழவன் செத்ததுக்கு போட போறாரா? வசந்தி அக்கா, தாத்தா எந்த ஊர்ல செத்துருக்காரு, எங்க செத்துருக்காருன்னு கேளுக்கா. அங்க நம்மளும் போனா இந்த பூவை அள்ளி கீழதையே போடுவாங்க. புறக்கிட்டு வந்து தலையில வச்சுக்குவோம்க்கா. போடியன்ட்டு செத்த போனதுக்கு போட்ட பூ எடுத்து தலையில வச்சா தாத்தா பின்னாடியே வந்துட போறாரு. அட நீ வேறடி, சும்மா இரு. செத்த போனதுக்கு போட்ட பூ எடுத்து தலையில வச்சா செத்தவங்க நம்ம பின்னாடியே வந்துருவாங்களா? நம்ம இதே மாதிரி நிறைய தடவை செத்த வீட்டுக்கு போனப்பெல்லாம் பூ எடுத்துட்டு வந்து தலையில வச்சிருக்கமே. எத்தனை பேய் நம்ம பின்னாடி இருக்கோம் தெரியலையே. யாட்டி மொட்டச்சி, காலையில சாப்பாடு குடுக்காம எங்க போனவ? அடிய வீட்டுக்குள்ளதான் இருக்கியா? வேற எங்கேயும் புரண்டி பேச போயிட்டியா? மொட்டச்சி மொட்டை. யாட்டி
புருஷங்கார இம்பிட்டு நேரம் அலறுறானே, என்னமோ ஏதோனோ ஓடியாராளா, அடுப்படிக்கல அப்படி என்னதே குடஞ்சுக்கிட்டு இருக்காளோ. இங்க வாட்டி மொட்டச்சி. ஏட்டி எந்த நேரம் கூப்பிட்டாலும் வேலை பாக்குறேன்னு தான் சொல்றவ. ஆனா காலையில 11 மணி ஆச்சு, இன்னும் காலை சாப்பாடே தரல. ஏட்டி காலங்காத்தாலேயே என்னை கடுப்பேத்தாதடி, கட்டை எடுத்து மண்டைய பொழந்துற போறேன். எப்ப பார்த்தாலும் பழைய கஞ்சியும் பச்சை மிளகாமே குடுக்குறா. உடம்புல சக்தியே இல்லாம போச்சு, கைகள்லாம் நடுக்க ஏற்படுதுடி. அடிய மொட்டச்சி, இதுக்கு தாண்டி சொல்றேன், நானும் நீனும் கிளம்பி டவுனுக்கு போவான். அங்கதான் நம்ம புள்ள பெரிய கம்பெனில வேலை பார்க்கறாங்களே. ஏட்டி மருமக மூஞ்சிய அப்படிதாண்டி, மருமகளை நீ தப்பா பேசாத. அடி போடி, என் புள்ள மாசம் தவறாம மாசம் காசு அனுப்பித்தேன் வைக்கிறேன். அத முந்தானையில முடிஞ்சு சொருவித்தேன் வைக்கிறேன். நல்லத பிள்ளத சமைச்சு போடுறியா? எப்ப பார்த்தாலும் பழைய கஞ்சி, சுடு கஞ்சி, தேங்காய் கஞ்சின்னு போட்டு மனுஷனை சாகடிக்கிற. கேட்டி மொட்டச்சி, இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நல்லத பள்ளத தின்னுட்டு போய் சேரணுமுடி. இன்னொரு வாழ்க்கைய நம்ம வாழ போறோம், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்டி. இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை ஓலை இருக்கு. அக்கம் பக்கத்து வீட்டுல கறி குழம்பு வாசனை மூக்க தொலைக்குதுடி. வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல, பாட சுத்தி அடிக்குது. யாட்டி கறி குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடி, இன்னைக்கு கறி குழம்பு வை. என் புள்ளதான் மாசம் காசு அனுப்புறாங்கல, அந்த காசுல வாங்கி தாட்டி. ஏட்டி மொட்டச்சி, வேணும்னா உன் கழுத்துல ஒரு செயின் போட்டிருக்க பாரு, அத கலட்டி கொண்டு போய் வித்துட்டு கறி குழம்பு வச்சு தாட்டி. தங்க நகையெல்லாம் எங்கேயா போட விட்ட? உன் புள்ள படிப்புக்கு
நான் எந்த மொட்டச்சிய கட்டிட்டு படுற பாடோ எப்ப யார்கிட்ட சொல்லி மாள்றது. நான் நல்லத வல்லத வல்லு வதக்குன்னு திங்கிற ஆளு. ஆனா எனக்கு ஒரே கஞ்சியா ஊத்தி கொள்ளுற. வருஷம் 365 நாளும் ஆடு கறி மீன் மட்டனு சிக்கனு விராலு ஓடுறது ஆடுறது தாவறது போட்டுக்கிட்டே இருந்தா நான் பாட்டுக்கு வல்லு வதக்குன்னு தின்னுக்கிட்டே இருப்பேன். நீ திம்பையா திம்ப வாயா கட்டப்படுத்த முடியாத ஆள் தானே நீனே தின்னுட்டு நம்ம 2 பேரும் போய் தெருவுல போய் பிச்சை எடுக்க வேண்டியது. ஏய் அம்மா, இந்த மொட்டைச்சிக்கு வாயு ரொம்ப அதிகமா போச்சு. புருஷன் ஆசைப்படுறத நிறைவேற்றுறது ஒரு பொண்டாட்டியோட கடமை. வீட்டுக்குள்ள 4 வீட்டு கறி குழம்பு மூக்க தொலைக்குது. ஒரு நல்ல பொண்டாட்டின்னு என்ன செய்யணும்? நம்ம வீட்டுல இருக்கிறதுலயே பார்த்து பெரிய குண்டாவா எடுத்துட்டு போய் 4 வீட்டு குழம்பையும் வாங்கிட்டு வந்து புருஷனுக்கு ஊத்தணும். எது அந்த விளக்க மாட்டா இந்த கிழட்டு பையன் ருசியா திங்கிறதுக்கு 4 வீட்ல போய் நான் பிச்சை எடுத்துட்டு வரணுமா? யோ மனுஷா, அப்படி ஒண்ணு வாங்கி கொடுக்கறோம்னு எனக்கு அவசியம் ஒண்ணு இல்லையா? வீட்ல சுடு கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன், முடிஞ்சா குடி, இல்லைன்னா போய் தொலைஞ்சிட்டு. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு புல்லு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணதுக்கு நான் கிணத்துல விழுந்து செத்து போயிருந்துக்கலாம். எல்லாம் என் கராதா. கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து இன்னைய நாள் வரைக்கும் என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இந்த ஆளுகிட்ட கத்தி கத்தியே என் முடி பூரா போச்சு. இந்த மொட்டைச்சி ஓவராத்தையும் பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு கோபம் மட்டும் வந்துச்சு. இந்த கட்டையாலேயே வாயில நங்கு நங்கு நங்குன்னு குத்தி போடுறேன். ஒண்ணு இல்லம்மா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த மொட்டைச்சிக்கு வயசுதே ஆகி போச்சு. காது எங்க இருந்தாலும் கேக்குது, பாம்பு காது. என்ன வாசனை, என்ன வாசனை! மட்டன் குழம்பு வாசனை மூக்க தொலைக்குதே. வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. கறி குழம்பு வாசம் வீடு மணக்க வீசும். நம்ம வீட்டை சுத்தி நம்மளுக்கு தெரிஞ்ச பொம்மை நாட்டிக்கதே இருக்காளுக. ராணி வீட்டுக்கு போய் என்ன குழம்பு வச்சிருக்கான்னு போய் கேட்போம். எப்படியே உக்காந்து இருந்தா கறி குழம்பு கிடைக்குமா? 4 வீட்டுக்கு போனாத்தேன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் யாரு வீட்டுக்கு போறது? வசந்தி வீட்டுக்கு போவோமா, கருப்பாயி வீட்டுக்கு போவோமா? வேணாம், ஃபர்ஸ்ட் ராணி வீட்டுக்கே போவோம். ராணி அக்கா வசந்தி அக்கா கொடுத்த மட்டன் குழம்பு இருக்குல்ல, அதை பரட்டி பரட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்க்கா. என்னைக்கோ ஒரு நாளதே மட்டன் குழம்பு கிடைக்குது, கிடைக்கிறப்ப விட முடியுமா? என்னடி இவ ராணி அக்கா வைக்கிற மீன் குழம்புதே ரொம்ப ருசியா இருக்கும். கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுறவ இப்ப மட்டன் குழம்பு வலிச்சு வலிச்சு நக்கிக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு கூட போகாம இன்னும் கொஞ்சம் சோறு வேணா போட மாட்டி? அக்கா ஃபர்ஸ்ட் ரவுண்ட முடிச்சுக்கிறேன்க்கா. என்னதான் சிக்கன் கறி மீன் கறி இருந்தாலும் மட்டன் கறி மாதிரி வராது, பஞ்சு பஞ்சா வெந்திருக்கு. ஏட்டி பொரிச்ச மீன் வச்சது அப்படியே இருக்குடி, அதையும் சாப்பிடு. சாப்பிடுறேன்க்கா. எங்க அத்தை இன்னைக்கு அதிசயமா மீன் கடைக்கு போய் தேடி தேடி வெள மீனும் வஞ்சர மீனா வாங்கிட்டு வந்துச்சுடி. நல்ல பருத்த மீனா இருக்கு. குழம்பு ஊரும் ஒரே மீனாத்தே இருக்கு. இந்த குழம்பு 3 நாள் வச்சு வச்சு சாப்பிடணும். ராணி, ராணி, வாங்க தாத்தா. ராணி, இன்னைக்கு உன் வீட்டுல என்ன குழம்பு வச்ச ராணி? தெருவுல நடக்க முடியல. மட்டன் குழம்பு வாசனை தெருவே மணக்குது. தாத்தா இன்னைக்கு எங்க வீட்ல மீன் குழம்பு தான் தாத்தா வச்சோம், மட்டன் குழம்பு வைக்கலையே. ஏட்டி போய் சொல்லாதட்டி, உங்க வீட்லயும் மட்டன் குழம்பு வாசனவே அடிக்குது. தாத்தா நான் எதுக்கு தாத்தா உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? வேணும்னா பாருங்க, அடுப்புல மீன் குழம்புதே கொதிக்குது. வஞ்சர மீனை வறுத்து வச்சிருக்கேன். இப்பதான் தாத்தா புரியுது, மட்டன் குழம்பு நான் வைக்கல தாத்தா. அந்த சின்ன பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பாருங்க, மட்டன்
என்னது மட்டன் குழம்பும் மட்டன் சுக்காவுமா? ஆமா தாத்தா, நான் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏட்டி வளர்ந்தவளே, உங்க வீட்டுல மட்டன் குழம்பும் மட்டன் சுக்காவுமா வச்சீங்க? ஊரே மணக்குதடி. நீ சாப்பிடுறத பார்த்தாலே எனக்கே நாக்கு ஊறுது. தாத்தா, மட்டன் விக்கிற விலைக்கு நான் எங்கிட்ட மட்டன் குழம்பு வாங்கி வைக்க போறேன். இந்த குழம்பு வசந்தி அக்கா கொடுத்தாங்க, அதைத்தையும் ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏட்டி வாசி குழம்பத்தையும் இப்படி ஒபாமா ரேஞ்சுக்கு திங்கிறியா? ஓசியோ காசியோ, எனக்கு இன்னைக்கு மட்டன் குழம்பு கிடைச்சிருக்கல, அதான் ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏட்டி எனக்கு மட்டன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்குட்டி. எனக்கு கொஞ்சம் வசந்தி வீட்டுல வாங்கி தாட்டி. அட போங்க தாத்தா, என்னைக்கு இல்லாத அதிசயமா இன்னைக்கு தான் வசந்தி அக்கா மட்டன் குழம்பு கொடுத்துச்சு. திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தா கடுப்பாகி கொடுக்காது தாத்தா. உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் வாங்கி சாப்பிடுங்க. தாத்தா தாத்தா தாத்தா, உங்களுக்கு தே மீன் குழம்பும் பொரிச்ச மீனும் ரொம்ப பிடிக்கும்ல தாத்தா? ஒரு தட்டுல போட்டு தரவா, சாப்பிடுறீங்களா? இல்லட்டி ராணி, எனக்கு இன்னைக்கு மட்டன் குழம்புதே சாப்பிடணும் போல இருக்கு. அத சாப்பிடாட்டி எனக்கு காய்ச்சல் வந்துருமுடி. இது நல்ல கதையால இருக்கு. மட்டன் குழம்பு வேணும், சிக்கன் குழம்பு வேணும்னு ராணி அக்காட்ட அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏ தாத்தா, உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிச்சுன்னா மொட்டை ஆச்சிட்ட கேட்க வேண்டியதானே? மொட்டை ஆச்சி செஞ்சு கொடுப்பாங்க. அட போடி கோட்டிக்காரி, மொட்டைச்சிட்ட நானும் மட்டன் குழம்பு வைக்கத்தாண்டி சொன்னேன். அவ வைக்க மாட்றா. பழைய கஞ்சிதே குடிக்கணும்னு பழைய கஞ்சிய மாஞ்சு மாஞ்சு கிண்டிக்கிட்டு கிடக்கா. சரி ராணி, நான் கிளம்புறேன். வசந்தி வீட்டுக்கு போய் கொஞ்சோண்டு மட்டன் குழம்பும் மட்டன் சுக்காவும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறேன் ராணி. ஏன் தாத்தா இப்படி வயசான காலத்துல அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் சோறு போட்டு தாரேங்கனாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. அடிய இன்னைக்கு மட்டன் சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ராணி. சரி தாத்தா, எம்பிட்டு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. ஒரு பொரிச்ச மீனை எடுத்து தாரேன், அப்படியே தின்னுக்கிட்டு போங்க. இல்ல வேணாமட்டி. அட புடிங்க தாத்தா, சின்ன மீனா தான் தந்திருக்கேன், வாங்கி தின்னுக்கிட்டே போங்க. சரி டி, சரி. தாத்தாவுக்கு வயசானாலும் நாக்கு அடங்க மாட்டேங்குதே. 4 வீட்டுல சாப்பிட்டாவது நாக்கு அடக்கலான்னு பாக்குறாரு போல இருக்கு. சீக்கிரம் போங்க. நீங்க போறதுக்குள்ள மட்டன் குழம்பு இருக்கோ இல்ல வசந்தி அக்கா சாப்பிட்டுருச்சோ? அடிய நெட்டச்சி, நான் வயசான கிளவேண்டி, நான் கடக்க முடியல. நீ குமரி சிரிக்கி தானே, நீ 4 வீட்டுல வாங்கி திங்கிற. என்கிட்ட எல்லாம் இப்படி பேசாத. ஆளையும் அண்டையும் பாரு, பிச்சு புடுவேன் பிச்சு. அடியே, வயசான தாத்தாட்ட ஏண்டி வம்பிழுக்கிற? அவருக்கு கோவம் வந்தா கட்டி வச்சு அடிப்பாருன்னு உனக்கு தெரியாதா? தாத்தா, அந்த கிழட்டு தாத்தா நீ அடிச்சிட்டு போறாரு, நீ சிரிக்கிற. அடியே விடுடி, ஏதோ வயசான காலத்துல ஏதோ நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு போறாரு, அதுக்கு இம்பிட்டு கோவப்படுற. விடு விடு. வார கோபத்துக்கு இந்த சோத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் அப்புறம் பாத்துக்கிறேன். இந்த சின்ன பொண்ணு நல்லாத்தையும் கோவப்படுறா. ஞம் 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 ஞம். நம் 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 நம். ஏங்க, குழம்பு எப்படி இருக்கு? ஆஹா, சூப்பரா இருக்கு வசந்தி. மட்டன் குழம்பு வைக்கிறதுல உன்னை யாரும் அடிச்சுக்கிற முடியாது. அம்புட்டு ருசியா இருக்கு வசந்தி. ஏட்டி, அம்மா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. சியானா சாப்பிட்டாட்டி? இல்லங்க, இன்னும் அவ சாப்பிடல. அவளுக்காக எடுத்து வச்சிருக்கீங்க. விளையாட ஆரம்பிச்சாலும் அவளுக்கு நேரம் போறதே தெரியாது. ஏட்டி, வளர்ற புள்ளடி, அவளுக்கு நிறைய எடுத்து வை. வச்சிருக்கீங்க, நீங்க சாப்பிடுங்க. ஞம் 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 ஞம். ஓ, நல்ல சாப்பாடு, ஃபுல் கட்டு கட்டியாச்சு. வசந்தி, வசந்தி. தாத்தா வாங்க வாங்க, என்ன இந்த சைடு வந்திருக்கீங்க? வாங்க தாத்தா. ஏட்டி, உங்க வீட்டுல என்ன சமையலட்டி? அது மட்டன் குழம்பு தாத்தா. எனக்கு முன்னாடியே தெரியும், மட்டன் குழம்பும் மட்டன் சுக்காவும் தானே செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் தாத்தா? எனக்கு சின்ன பொண்ணு சொன்னா. சின்ன பொண்ணு இருக்காளே, அவளுக்கு ஓசி குழம்பு கொடுத்ததும் ஓவரா தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. வீட்டுல குழம்பு வைக்கல, பாவமா கேட்டனாலதான் மட்டன் குழம்பு கொடுத்தேன். அவ என்னன்னா ஊருக்கே டமார் அடிச்சுக்கிட்டு இருக்காளா? அவளுக்கு இருக்கு. தாத்தா கொஞ்சம் சாப்பிடுங்களேன். சுப்பிரமணி, உங்க வீட்டுல மட்டன் சாப்பாடு சாப்பிடத்தே வந்திருக்கேன். வயிறு கப கப கபன்னு சொல்லுதுல, ஒரு தட்டுல போட்டு கொண்டு வாங்க, சாப்பிடுறேன். என்னது மட்டன் சாப்பாடு சாப்பிடுறாரா? இது என்ன ஹோட்டலா?
நானே கவலையில இருக்கேன். சின்ன பொண்ணுக்கு மட்டன் குழம்பு கொடுக்க போகும்போது அடுப்படிக்கல பூனை வந்து அவள குழம்பையும் தின்னு புடிச்சு. இத சொன்னா இந்த மனுஷன் என்னை வெளி வெளின்னு வெளிப்பாரு. என் மகளுக்கு கொஞ்சோண்டு எடுத்து மூடி வச்சிருக்கேன். இந்த கிளை போல்டு வேற சாப்பாடு தான் மட்டனை தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. தாத்தா அது சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி எங்க வீட்டுல மட்டன் குழம்பு தான் தாத்தா வச்சோம். ஆனா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலி ஆயிருச்சு தாத்தா. எல்லாரும் வலிச்சு வலிச்சு சாப்பிட்டுட்டோம். என்னது மட்டன் குழம்பு காலியா போயிருச்சா? ஜாட்டி கொஞ்சோண்டு இருந்த தாத்தாவுக்கு போடுடி. யோ வாயை மூடிக்கிட்டு இருமியா. இப்பதான் நல்லா இருக்குன்னு வலிச்சு தின்ன. என் மக சியானக்கத்தையும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். ஐயோ ஆசைப்பட்டு கறி குழம்பு சாப்பிடலாம்னு வந்தனே, இங்கே இல்லேன்னு சொல்லி புட்டாங்களே, நான் என்ன செய்வேன்? தாத்தா நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எடுத்து வச்சிருப்பேன். நீங்க வாரது தெரியாதுல்ல தாத்தா. அதான் காலியா போயிருச்சு. ஐயோ கடவுளே, இந்த மட்டன் குழம்பு சாப்பிடணும்னு நினைச்சு ராணி வீட்டுல இருந்த மீன் குழம்பையும் சாப்பிடாம வந்து புட்டனே. இன்னைக்கு நான் பட்டினி தானா? அந்த மொட்டைச்சி வச்ச கஞ்சியத்தையும் குடிக்கணுமா? தாத்தா கவலைப்படாதீங்க தாத்தா, நாங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் மட்டன் குழம்பு தான் வைப்போம். அப்ப வந்து நீங்க சாப்பிடுங்க. ஆமா தாத்தா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சாப்பிடுங்க. இப்ப கிளம்புங்க தாத்தா, எங்களுக்கு தூக்கம் வருது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா? மட்டன் குழம்புக்கு ஆசைப்பட்டு மீன் குழம்ப தவற விட்டு புட்டனே.